ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வந்து பேக்ரவுண்டு தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, குழந்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நான் வந்து ஃப்ரூட்ஸு எதுவுமே இல்லைன்னா இது வந்து செஞ்சு கொடுப்பேன். ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ வந்து அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் வச்சு தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. ஸோ அவல் உருண்டை நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி டைமில் தான் வந்து செய்வேன். ஆனால் பசங்களுக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவள் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவள் வந்து ஊறினா போதும். ரொம்ப ஊறினா களியாட்டாயிரும். ஸோ அதனால் 2 நிமிஷம் ஊற்றலாம். அவள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக. ஸோ இப்போ வந்து இது ஊறுறதுக்குள்ள நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சு வந்து முந்திரி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்க வந்து அப்போ தான் கடிச்சு சாப்பிடுவோம். பெருசாக இருந்துச்சுன்னு வைங்க சாப்பிட்டுக்குவாங்க. இருந்தாலும் நம்ம குட்டி குட்டி உருண்டை தானே பண்ணுறோம், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வந்து நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஜிஆர்பி நெய் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நெய்யுமே பிடிக்காது, எங்களை யாருக்குமே வந்து நெய் பிடிக்காது. ஸோ தம்பிக்கும் வந்துட்டு நெய் ரொம்ப நெய் டேஸ்ட் வந்து அவனுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ணோம்ல அதை போட்டோம். இப்போது இது வந்து ஆறட்டும். இப்போ வந்து நான் வந்து அவள் வந்து ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஸோ நான் வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த அளவில் எடுத்துருங்க, ஏன்னா அப்புறம் வந்துட்டு களி மாதிரி ஆயிடும், நமக்கு உருண்டை பிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவள் ப்ளஸ் நாட்டு சர்க்கரை, இது ரெண்டுமே வந்து நல்லது. நாட்டு சர்க்கரை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து பால்லையே வந்து கலந்து கொடுக்கலாம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் இல்லாமல் பால்லையே, நான் வந்து தம்பிக்கு வந்து பால்லையே தான் கலந்து கொடுப்பேன். ஸோ நான் வந்து தம்பிக்கு வந்துட்டு பால்லையே தான் கலந்து கொடுப்பேன். அவனுக்கு வந்து எல்லாத்துக்குமே சேமியா ரவை எல்லாத்துக்குமே சாப்பிடுவான், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அவள் ப்ளஸ் நம்ம அந்த நெய் இது மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ வந்து அவள் சிவப்பு அவள் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து அதுலேயும் செய்யலாம், அதுவும் நல்லது. அது வந்து வாழைப்பழம்லாம் போட்டு அது வேறு மாதிரி செய்வாங்க. அப்புறம் அவள் புட்டு செய்வாங்க, அவள் புட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்துட்டு நான் இது பண்ணுறேன். இது நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா, எந்த ஸ்நாக்ஸுமே பசங்களுக்கு கிடையாது அப்படின்னா டக்குன்னு வீட்டில் இது இருக்கும். எப்பயுமே அவள் நாட்டு சக்கரை வந்து வீட்டில் இருக்கும், நான் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். டெய்லியும் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. டெய்லியும் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா ஹெல்த்து கிடையாது. நாங்கள் வந்துட்டு இது மட்டும் கிடையாது, ரவா லட்டு, பொட்டுக்கடலை உருண்டை, அப்புறம் என்னங்க பொட்டுக்கடலை உருண்டை ஒரு சூப்பராக செய்வார். அடுத்தெல்லாம் அந்த வீடியோவும் வரும். நான் ரவா லட்டு நான் செய்வேன். இன்னொன்று வந்துட்டு இன்னும் 2-3 ஐட்டம் செய்வோம். இதெல்லாம் நாங்களே வீட்டிலே செஞ்சு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து அப்பப்போ எடுத்து கொடுப்போம். கடையிலையும் வாங்கி கொடுப்போம், பட் நாங்களும் செய்வோம். ஏன்னா கடையில் அவ்வளோ காலம் உங்களுக்கு சேஃப்டியாக கிடையாது, அதனால் நாங்கள் வீட்டிலே செய்வோம். அதே மாதிரி எள்ளு உருண்டை, நடக்கடலை உருண்டை, ஸோ அதெல்லாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை, அதனால் ஈஸியானது செஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நம்மளுக்கு சர்க்கரை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து இந்த நெய் இருக்குல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். நமக்கு நெய் ஊற்றி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும், உருண்டை வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா வந்து அந்த முந்திரி இதெல்லாமே இருக்கும். அப்படி லட்டு மாதிரியே இருக்கும், லட்டு மாதிரியே இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கும். நெய், நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு இனிப்பே இருக்காது, அதிகமாக இனிப்பு இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி லட்டு மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவள் லட்டு வச்சுக்கலாம், அவள் உருண்டை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக இது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து தம்பிக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறது எது வேணும்? என்ன அவள் சூப்பரா? சூப்பர் சொல்லு, சூப்பர் சொல்லு. ஸோ சக்ஸஸ். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நெய்யில் பண்ணியிருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ் பழம் நிறைய போட்டிருக்கேன். அதனால் சொன்னால் வந்து லட்டு வந்து சூப்பராக வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிட வேண்டியதுதான். தின்னு முடிச்சிட்டோம். அவ்வளோ நாளாக இருக்கா? ரெண்டாவது ஓடுது. ஸோ தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேயா? வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். தின்னுட்டே சொன்னால் உங்களுக்கு கேட்காது. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாய்.